அந்த கூட்டத்தில் கவனமாக யாரும் அம்பேத்கரை பற்றி பேசவில்லை. பேசக்கூடாது என்பது அல்ல, அவர்கள் ஒன்றும் வைத்துக் கொண்டு வஞ்சகம் செய்யவில்லை. இப்போதும் வேறு வழி இல்லை. இளையராஜா படத்தையும் நான் வீட்டில் தான் வைத்திருக்கிறேன். அவர்கள் தாங்கள் சொல்வதாக சொல்லவில்லை, கடவுள் அப்படித்தான் உன்னை படைத்திருக்கிறார் என்று சொன்னார்கள். ஒரு சமூகம் அச்சுறுத்தி இந்த மக்களை வளர்க்கிறது. கடவுளின் பெயரால் சொல்லப்படுவதால் இயல்பாக இவன் அச்சப்படுகிறான். சாதியை நீங்கள் அவ்வளவு எளிதாக இந்த நாட்டிலிருந்து அகற்றிவிட முடியாது. உங்க அம்மாவும் பாட்டியும் ஏகப்பட்ட பணத்தை சும்மா பூட்டி வச்சிருக்காங்க, பயனற்றது, எவனுக்காவது தேவைப்படுறவனுக்கு போகட்டும்னு சொல்றாரு. நான் கையெழுத்து போட்டு கொடுத்தா அந்த நாட்டுல விசா கொடுத்துருவாங்க, குடியுரிமை. என்ன பைத்தியமா வந்து? அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். 8:30 மணிக்கெல்லாம் இந்த கூட்டம் நிறைவடைந்து விடும் என்று தோழர் சிதம்பரம் சொல்லியிருந்தாலும் ஒரு 5-10 நிமிடங்கள் தாமதமானால் நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும். அப்படி 5-10 நிமிடங்கள் தாமதமாவதற்கு நான் காரணம் இல்லை, குமரன்தாஸ் தான் காரணம். ஏனென்றால் அத்தனை ஆழமான செய்திகளை அவர் அந்த நூலில் சொல்லி இருக்கிற போது அதை விரிவாக சொல்லாமல் நான் விடைபெறுவது முறையாக இருக்காது என்பதற்காக அந்த நேரத்தை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். குமரன்தாஸுக்கு சுருக்கமாகவும் எழுத தெரியும் என்பதை இந்த புத்தகம் படித்த பிறகுதான் நான் உணர்ந்தேன். ஏனென்றால் ஒவ்வொரு மாதமும் எங்களுக்குள் இது ஒரு பஞ்சாயத்து உண்டு. நல்லா தான் எழுதியிருக்கிறது, ஒரு 3 பக்கத்தில் அவரால் முடியாது. காரணம், அவரிடம் அவ்வளவு செய்திகள் இருப்பதால் ஒரு சின்ன சிமிடுக்குள் அவரால் அடைக்க முடியவில்லை. இந்த புத்தகத்தின் தலைப்பை பற்றி மட்டுமே நெடுநேரம் பேச வேண்டும். உங்கள் நேரம் கருதியே நான் அப்படி பேசவில்லை. பெயர் சொல்லி அழைக்கத்தக்க பெரியவர்கள் இந்த அரங்கில் கூடியிருக்கிறீர்கள். எங்களுக்கெல்லாம் மூத்த முன்னோடியான அண்ணன் கல்லல் அசோகன் அவர்கள் இருக்கிறார், ஆசிரியர் நடராஜன், அண்ணன் கதிர்வேல், தமிழ்நாட்டிலேயே 50 ஆண்டுகளாக அறிஞர் அண்ணாவுக்கு விழா எடுத்து கொண்டிருக்கிற ஒரு அமைப்பினுடைய பொறுப்பாளர் கதிர்வேலன் அவர்கள் இருக்கிறார். பொது உடைமை கட்சியினுடைய தோழர்கள் வேணுகோபாலன் அவர்களும் ராமச்சந்திரன் அவர்களும் இருக்கிறார். பேராசிரியர் அரசு முருகபாண்டியன் அமர்ந்திருக்கிறார். எனவே இந்த அரங்கம் அறிவார்ந்த அரங்கம். இந்த அரங்கத்தில் உரையாற்றுவது, அதுவும் ஒரு அறிவார்ந்த செய்தியை பகிர்ந்து கொள்வது என்பது மகிழ்ச்சிக்குரியது. அப்பாவுக்கு படிக்க தெரியாது, என்னவோ தெரியவில்லை, இந்த அரங்கமே அப்பா அரங்கமாக இருக்கிறது. அப்பா காரைக்குடி ராமசுப்பையா அப்பா. அதனால்தான் சிதம்பரமே கொஞ்சம் தடுமாறி கண்மணி அவர்கள் அந்த புத்தகத்தை முழுமையாக படித்து விட்டு வந்திருக்கிறார். இங்கே வந்த உடனே சிதம்பரம் வேறு புத்தகத்தை அவர் பேசுவார்னு சொன்ன உடனேயே நான் கண்மணியை பார்த்தேன், இந்த ஆளுங்க ஒரு தலைப்பை கொடுத்துட்டு இங்கே வந்து வேற பேச சொல்கிறாங்களே என்று. எனவே அப்பாவுக்கு படிக்க தெரியாது. இந்த வரியில் ஒரு சோகம் இருக்கிறது, அது தனி மனித சோகம் இல்லை. இந்த புத்தகம் ஒரு கலவையான ஒரு நூல். அவரே சொன்னது போல இதில் தனிப்பட்ட அனுபவங்கள், உணர்வுகள் இருக்கின்றன, திராவிட இயக்கம் பற்றிய செய்திகள் இருக்கின்றன, நிறைய திரைப்படங்களை பற்றியும் அவர் எழுதியிருக்கிறார். குமரன்தாஸ் தொடர்ந்து திரைப்படங்களை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறவர், திரைப்படங்களை பற்றி நிறைய கட்டுரைகளை எழுதியிருக்கிறவர். திரைப்படங்களை நாம் புறக்கணிக்க கூடாது என்கிற அறிவுரையையும் இந்த நூலிலே வைத்திருக்கிறவர். ஏனென்றால் அவர்கள் அதைத்தான் கவனமாக பயன்படுத்தி கொள்ளுகிறார்கள். நாம் திரைப்படத்தில் மூழ்கி போக வேண்டும் என்பதல்ல, திரைக்கலையை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பாருங்கள், ஆனந்த விகடனுடைய புத்திசாலித்தனத்துக்கும் நமக்கும் இருக்கிற வேறுபாடு. நாம் கண்மணியைத்தான் பேச அழைக்கிறோம், அவர்கள் விஜயை அழைக்கிறார்கள். நண்பர்களே, கவனத்திலே கொள்ளுங்கள். அம்பேத்கர் நூலை குமரன்தாஸ் அல்லவா வெளியிட்டிருக்க வேண்டும்? அம்பேத்கர் நூலை முருகபாண்டியன் அல்லது எங்கள் புனித பாண்டியன் அல்லவா வெளியிட்டிருக்க வேண்டும்? விஜயை ஏன் அழைக்கிறார்கள் என்றால் அவர்கள் ஏதோ ஒரு போகிற போக்கில் அறியாமல் அழைக்கவில்லை. குறித்து கொள்ளுங்கள், 1,00,000 படிகளை விற்றிருப்பார்கள். 1,00,000 படிகளை விற்றிருப்பார்கள். அது கமாடிட்டி, சரக்கு. அவர்கள் விற்று தீர்வது என்ன? ஒன்றே ஒன்று, அந்த கூட்டத்தில் கவனமாக யாரும் அம்பேத்கரை பற்றி பேசவில்லை. பேசக்கூடாது என்பது அல்ல, அவர்கள் ஒன்றும் வைத்துக் கொண்டு வஞ்சகம் செய்யவில்லை. எனவே இன்றைக்கு கனமான புத்தகங்களை பேசுகிறோம். இந்த புத்தகத்திலே தனிப்பட்ட அனுபவங்கள், திராவிட இயக்கம் பற்றிய செய்திகள், திரைப்படங்கள் எல்லாம் கலந்திருந்தாலும் எந்த ஒன்று இந்த புத்தகத்தினுடைய கட்டுரைகளை, கலந்து கிடக்கிற கட்டுரைகளை இணைக்கிறது என்கிற ஒரு கேள்வி. அதை மட்டும் பேசிவிட்டால் அந்த புத்தகத்தில் இருக்கிற எல்லா செய்திகளையும் பேசியதாக ஆகும். நான் இப்படி சொல்லுவதால் புத்தகத்தை படிக்காமல் வந்து பேசுகிறேன் என்று கருதக்கூடாது. என் மனைவி அறிவார், காலையிலே இருந்து குமரன்தாஸோடு தான் நான் இருக்கிறேன். அந்த புத்தகத்தை தான் இன்றைக்குத்தான் படிக்க தொடங்கினேன். படிக்கிற போது என்ன அந்த எல்லாவற்றுக்கும் இடையில் இருக்கிறது, கொஞ்சம் மல்லிகை இருக்கிறது, கொஞ்சம் முல்லை இருக்கிறது,
வெவ்வேறு வகையான பூக்கள் இருக்கின்றன. ஆனால் என்ன விதமான பூவாக இருந்தாலும் ஒரு நார் கொண்டு அவற்றையெல்லாம் மாலையாக இணைத்து விட முடியும் என்றால் அப்படித்தான் தன்னுடைய அனுபவங்களை, அரசியலை, திரைத்துறையை எல்லாவற்றையும் சமூக அரசியல் என்கிற ஒரு நாரில் குமரன்தாஸ் இணைத்திருக்கிறார். புத்தகம் முழுவதும் எது பரவி கிடக்கிறது? ஒரு சமூக அரசியல் தான். அவர் சினிமாவை பற்றி பேசினால் என்ன, அல்லது நாடகம் பற்றி பேசினால் என்ன, அவர் பேசுவது இசை பற்றி, இளையராஜா பற்றி பேசினால் என்ன. அவர் சொல்லுகிறார், இளையராஜாவை பற்றி சொல்லுகிற போது இப்போதும் வேறு வழியில்லை, இளையராஜா படத்தையும் நான் வீட்டில் தான் வைத்திருக்கிறேன் என்கிறார். அதிலேயே சோகம் புரிகிறது பாருங்கள். இளையராஜாவின் இசைக்கு என்னால் இப்போதும் உருகாமல் இருக்க முடியவில்லை என்கிறார். அதுதான் இயல்பு. நாம் இளையராஜாவை, அவருடைய இசையை ஒரு நாளும் புறக்கணிக்க வேண்டாம். இந்தி பட பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருந்த வீடுகளில் எல்லாம் நம் தமிழ் நாட்டுப்புற பாடல்களின் இசையை கொண்டு வந்தவன் இளையராஜா தான். நாம் நன்றியோடு இருக்கிறோம். ஆனால் அவர் அந்த சமூகத்துக்கு அவர் நன்றியோடு இருக்கிறாரா என்பது வேறு, அவர் எங்கே போய் சேர்ந்திருக்கிறார் என்பதும் வேறு. அதை அவர் குறிப்பிடுகிறார். எனவே எதை பற்றி பேசினாலும் ஒரு சமூக அரசியல் இருக்கிறது, ஒரு சோசியோ பாலிட்டிக்ஸ் என்பதுதான் இந்த புத்தகத்தினுடைய அடிநாதமாக இருக்கிறது. அது புத்தகத்தின் பெயரில் தொடங்குகிறது. நினைத்து பாருங்கள், அப்பாவுக்கும் படிக்க தெரியாது. நாம் நம்முடைய அப்பாவை பற்றி, அம்மாவை பற்றி பெருமையாக சொல்லிக்கொள்ள வேண்டும் என்று தானே கருதுவோம். ஆனால் உண்மை என்ன, யதார்த்தம் என்ன? அப்பாவுக்கு படிக்க தெரியாது. அவருடைய அப்பாவுக்கு மட்டுமல்ல, நம்முடைய பெரும்பான்மையான அப்பாக்களுக்கு அல்லது பிள்ளைகளின் தாத்தாக்களுக்கு படிக்க தெரியாது. இப்போது சில கேள்விகளை நாம் முன்வைக்க வேண்டாமா? அப்பாவுக்கு படிக்க தெரியாது என்பதை கேட்டுக்கொண்டு நாம் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு விட்டால் நாம் வெறுமனே கதை கேட்கிறவர்கள். கேள்வி கேளுங்கள். எப்போதும் எதற்கும் ஒரு கேள்வி பின்னணியிலே இருக்கிறது. திடீரென்று ஒருவர், இப்போது நான் கிளம்பி நாளைக்கு தில்லிக்கு போகிறேன் என்றால், எதற்காக திடீரென்று தில்லிக்கு கேட்க மாட்டோமா? நண்பர்களே, இங்கே வருகிற போது வெற்றி செல்வனோடு நான் பேசுவதில்லை என்று குமரன்தாஸ் சொன்னால், ஏன் நண்பர்களாக இருந்தீர்கள், உங்களுக்குள் என்ன சிக்கல், கேட்க மாட்டோமா? கேள்வி கேளுங்கள். அப்பாவுக்கும் படிக்க தெரியாது. ஏன் அவருக்கு படிக்க தெரியாது? எதனால் அவர் படிக்கவில்லை என்று கேளுங்கள். ஒரு விடை இருக்கிறது, வேறொன்றும் இல்லை. அப்பா ஏன் படிக்கவில்லை என்றால் அவர் படிக்க அனுமதிக்கப்படவில்லை. அப்போது அடுத்த கேள்வி இருக்கிறது, அவரை அனுமதிக்கவில்லை என்றால் யார் அனுமதிக்கவில்லை? அந்த கேள்விக்குள்ளேதான் சமூக அரசியல் இருக்கிறது. அவரை யார் படிக்க அனுமதிக்கவில்லை? அவர் என்பது ஒரு தனி மனிதர் அல்ல. இது ஒரு தனி மனிதனின் வரலாறு இல்லை, இது ஒரு சமூகத்தின் வரலாறு. 2 நாட்களுக்கு முன்னால் எங்கள் அமைப்பினுடைய துணை பொதுச் செயலாளர் தோழர் உமா அவர்களினுடைய அப்பாவின் நினைவேந்தல் கூட்டம், அவருடைய படத்திறப்பு நடைபெற்றது. அப்போது தோழர் உமா சொன்னார், நான் சின்ன குழந்தையில அப்பாவை எப்படி பார்த்திருக்கிறேன் தெரியுமா? பக்கத்து ஊர் கோவில்பட்டிக்கு போய் அங்கே இருக்கிற மளிகை கடைகளிலே பொருளை வாங்கி கொண்டு ஒரு சுமையை தலையில வைத்துக் கொண்டு 2 கைகளிலும் 2 பைகளை பிடித்து கொண்டு நடந்து வருகிறேன், அப்பாவை பார்த்திருக்கிறேன் என்று சொன்னார். அது தனி மனிதனின் கதை அல்ல, அதுதான் அப்பாக்களின் கதை, அதுதான் இந்த சமூகத்தின் கதை. அப்படித்தான் படிக்கவில்லை என்றால் ஏன் படிக்கவில்லை? அவர் படிப்பு அவருக்கு மறுக்கப்பட்டது. யாரால் மறுக்கப்பட்டது? இன்னாரால் மறுக்கப்பட்டது. அவர்கள் ஏன் மறுத்தார்கள்? தாங்கள் மேலே இருக்க வேண்டும் என்பதற்காக மற்றவர்களுக்கான படிப்பை மறுத்தார்கள். கடைசியாய் ஒரு கேள்வி இருக்கிறது. அந்த கேள்விதான் மிக அழுத்தமானதும் மிக அவசியமானதும். யாரோ ஒருவன் சொன்னால் நீ கேட்டுக்கொள்வாயா? படிக்க கூடாது என்று ஒருவன் சொல்வதற்காக நீ படிக்காமல் விட்டு விடுவாயா? நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் என்று எவனோ ஒருவன் சொல்லுவதை நீ ஏற்றுக்கொண்டு விடுவாயா? எப்படி ஏற்றுக்கொண்டாய்? எப்படி நம்முடைய தாத்தாக்களும் பாட்டன்மார்களும் எப்படி அடிமையானார்கள்? அதற்கும் ஒரு விடை இருக்கிறது நண்பர்களே. அவர்களாக சொல்லி இருந்தால் கேட்டிருக்க மாட்டார்கள். நீ யார் என்னை பார்த்து சொல்லுவதற்கு என்று கேட்டிருப்போம். அவர்கள் தாங்கள் சொல்வதாக சொல்லவில்லை, கடவுள் அப்படித்தான் உன்னை படைத்திருக்கிறார் என்று சொன்னார்கள். பெரியார் எந்த இடத்தில் இங்கே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினார்? அவர்கள் அப்படித்தான். இதை பெரியார் மட்டும் சொல்லவில்லை, உலகம் முழுவதும் இந்த சிந்தனைகள் உண்டு. நாம் ஐயா பெரியார் அவர்களை திரும்ப திரும்ப முன்னெடுத்து வைப்பதற்கு காரணம், இங்கே பேசியவர்கள் சொன்னது போல, நான் பெரியாரை பாராட்டுவதற்காக ஊர் ஊராக அவரை பற்றி பேசவில்லை, என் நன்றி உணர்ச்சியை பதிவு செய்வதற்காக பேசுகிறேன். நண்பர்களே, நீங்கள் எண்ணி பாருங்கள், அந்த கேள்விக்கான விடையை நான் இன்னொரு இடத்திலே இருந்து எடுத்து தருகிறேன். இன்றைக்கு குமரன்தாசினுடைய இந்த புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிற போது எனக்கு பேட்ரிக் ஓலிவெல் என்கிற ஒரு மிகப்பெரிய பேராசிரியர் எழுதியிருக்கிற சில வரிகள் நினைவுக்கு வந்தது. யார் அந்த பேட்ரிக் ஓலிவெல்? இன்றைக்கும் 82 வயது.
இன்றைக்கும் டெக்சாஸ் பல்கலைக்கழகத்திலே ப்ரொஃபசர் ஆஃப் சான்ஸ்கிரிட் அண்ட் ப்ரொஃபசர் ஆஃப் இந்தியன் ரிலிஜன். அவர் பிறந்தது ஸ்ரீலங்காவில். அவர் வேலை பார்த்து கொண்டிருப்பது எங்கே என்றால் டெக்சாஸ் பல்கலைக்கழகத்திலே சமஸ்கிருதத்துக்கும் அவர் பேராசிரியர். அது மட்டுமல்ல, இந்திய மதங்களை பற்றிய ஆய்வுக்கும் பேராசிரியர். அவர் சொல்லுகிறார், கடவுளின் பெயரால் மக்கள் அச்சுறுத்தப்பட்டார்கள். நாம் பார்க்கிறோம் இல்லையா, சாதாரணமாக அங்கே இருந்து கற்றுக்கொண்டு நம் வீட்டிலே நம் பாட்டி நம் தாத்தா நமக்கு சொன்னது இல்லையா, பொய் சொன்னா கடவுள் கண்ணை குத்திடுவார். சொல்லப்பட்டிருக்கிறதா இல்லையா? உண்மையாக பொய் சொல்லுகிறவர்களின் கண்களை எல்லாம் கடவுள் குத்தி விடுவார் என்றால் 199 பேர் கண் தெரியாமல் தான் அடைவான். பொய் சொல்லாதவன் யார் இருக்கிறான்? நாம் உட்பட எல்லோரும் பொய் சொல்லுகிறவர்கள் தான். அதை நன்னெறிப்படுத்துவதற்காக அச்சுறுத்தப்பட்டோம், நன்னெறிப்படுத்துவதற்காக ஆசை காட்டப்பட்டோம். நீ ரொம்பவும் நல்லவனாக இருந்தால் சொர்க்கத்துக்கு போகலாம். சொர்க்கத்துக்கு போனால் அங்கே ஊர்வசி எல்லோரும் நடனம் ஆடுவார்கள். இவன் யோசித்து பார்க்கிறான், இங்கேயே நடனம் பார்த்து விடலாமே. இதற்கு நல்லவனாக இருந்து சிரமப்பட்டு சொர்க்கத்துக்கு போய் ஊர்வசி ரம்பை நடனம் பார்ப்பதை விட இங்கேயே பார்த்து விடலாமே. ஆசைப்படுத்தியும் ஆசை காட்டியும் அச்சுறுத்தியும் நீ தவறு செய்தால் நரகத்துக்கு போவாய். நரகத்திலே வானொலியிலே எண்ணெயிலே போட்டு உன்னை வாட்டி விடுவார்கள். அதற்கு அச்சப்பட்டாவது ஒழுக்கமாக இருப்பானா என்று பார்க்கிறார்கள். எனவே மதம் என்பது அடிப்படையில் ஒரு ஒழுக்கத்தை, இந்த சமூகத்தை ஒழுங்குபடுத்துவதற்காகத்தான் உருவாயிற்று. ஆனால் காலப்போக்கில் எப்படி மாறிற்று? தங்கள் நலத்துக்காக அந்த கடவுளை, மதத்தை அவர்கள் பின்பற்றினார்கள் என்றுதான் பேட்ரிக் ஓலிவெல் சொல்கிறான். அவன் வேலை பார்க்கிற இடம் டெக்சாஸ் பல்கலைக்கழகமாக இருக்கலாம், ஆனால் அவனுடைய ஆய்வு முழுவதும் இந்திய மதங்களை பற்றியும் இந்திய வேதங்களை பற்றியும் இந்திய மனுதர்ம சாஸ்திரத்தை முழுமையாக பல்வேறு பிரதிகளை ஒப்பிட்டு ஆராய்ந்து நூலாக தந்திருக்கிறவன் பேட்ரிக் ஓலிவெல் தான். அவர் சொல்லுகிறான், எப்படி அச்சுறுத்தி இருக்கிறார்கள் தெரியுமா? நீ யாராவது ஒரு பிராமணனுக்கு ஏதேனும் கெடுதல் செய்து விட்டால் அடுத்த ஜென்மத்தில் கழுதையாய், நாயாய், பன்றியாய் அல்லது சண்டாளனாய் பிறப்பாய். கவனியுங்கள், எவ்வளவு சிக்கலான, எவ்வளவு ஆபத்தான ஒரு கோட்பாடு. நீ என்னமாக பிறப்பாய் அடுத்த ஜென்மத்தில்? அடுத்த ஜென்மம் உண்டா இல்லையா என்பது வேறு, நமக்கு தெரியாது, எவனுக்கும் தெரியாது. எனவே ஒரு பயம் இருக்கிறது. இருந்து தொலைத்தால் என்ன செய்வது? நமக்கு இருக்கிற அச்சம்தான். பெரும்பாலும் இங்கர்சால் சொன்னது மாதிரி அச்சமும் அறியாமையும் தான் நம்மை பக்தியை நோக்கி கொண்டு போய் தள்ளுகிறது. நான் கும்பகோணத்தில் திருப்பனந்தாடியில பணியாற்றிய போது நான் பார்த்திருக்கிறேன். பலர் தஞ்சைக்கு வருவார்கள், அர்ச்சனை செய்வார்கள், அப்படியே வேளாங்கண்ணிக்கு போவார்கள், மெழுகுவத்தி ஏற்றி வைப்பார்கள். நாகூரை மட்டும் ஏன் விடுவானே என்று அங்கேயும் ஒரு சர்க்கரை பொட்டலத்தை வாங்கி கொடுத்து விட்டு போவார்கள். வேறு ஒன்றுமில்லை, யாராவது ஒருவர் கெடுதல் பண்ணி விடாமல் எல்லோரிடமும் ஒரு சமரசமாக போய்விடுவது நல்லது என்று கருதுகிற ஒரு பாதுகாப்பு உணர்ச்சி தான். ஆகையினாலே என்ன சொல்லி இருக்கிறான்? கடவுளின் பெயரால் நீங்கள் இவர்களை பற்றி ஏதேனும் தவறு செய்தால் அல்லது இவர்களுக்கு கேடு செய்தால் நாயாய் அல்லது பன்றியாய் அல்லது கழுதையாய் அல்லது சண்டாளனாய் பிறப்பாய். சண்டாளன் என்பது ஒரு சாதியின் பெயர். அந்த மக்கள், அதாவது இந்த வருண அடிப்படையில் மேல் சாதி என்று சொல்லப்படுகிற அந்த வருணத்தில் இருக்கிற ஒரு பெண்ணை கீழ் சாதி என்று சொல்லப்படுகிற ஒரு பஞ்சமர்கள் என்று சொல்லப்படுகிற சாதியிலே பிறந்த ஒரு ஆண் திருமணம் செய்தால் தான் சண்டாளன். நீங்கள் அந்த சாதி மறுப்பு திருமணத்திலேயும் எத்தனை அடுக்குகள், எத்தனை கவனமாக தடைகள் இருக்கின்றன என்று பார்க்க வேண்டும். 2 சாதியை சார்ந்தவர்கள் 2 பேரும் ஏறத்தாழ ஒரே தட்டிலே இருந்தால் சிக்கல் இல்லை. மாற்றி செய்கிற போது கூட ஒரு பட்டியல் இனத்து பையனை இங்கே இருக்கிற பெண் திருமணம் செய்யக்கூடாது. வேண்டுமானால் பட்டியல் இனத்து பெண்ணை இந்த ஜாதியை சேர்ந்த ஆண் திருமணம் செய்து கொள்ளலாம். ஏனென்றால் வரப்போகிற குழந்தை அவனுடைய விந்திலிருந்து வருகிற குழந்தையாக இருந்துவிடக் கூடாது என்று கருதுகிற இந்த சமூகம் நாயாய், நரியை, கழுதையாய், பன்றியாய் அல்லது சண்டாளனாய் பிறப்பாய் என்று சொல்லுகிற ஒரு சமூகம் அச்சுறுத்தி இந்த மக்களை வளர்க்கிறது. கடவுளின் பெயரால் சொல்லப்படுவதால் இயல்பாக இவன் அச்சப்படுகிறான். நாம் அடுத்த பிறவியில் அப்படி பிறந்து விட்டால் என்ன செய்வது என்று அச்சப்படுகிறான். இந்த அச்சத்தின் அடிப்படையிலே தான் முழுக்க இந்த சமூகம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அச்சம் மேலை நாடுகளில் ஓரளவுக்காவது விலகி இருக்கிறது. இன்னமும் விலகாமல் இவர்கள் பார்த்து கொள்ளுகிறார்கள். அதுதான் அடிப்படையான. அதனால் தான் என் அப்பாவுக்கு படிக்க தெரியாது,
என் அப்பாவுக்கு படிக்க தெரியாது என்பதிலே எனக்கு சில நன்மைகள் உண்டு. அவர் சொல்லுகிறார், இந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் என்று ஒன்று கொண்டு வருகிற போது எத்தனை மதிப்பெண் என்று அப்பாவுக்கு தெரியாது. கையெழுத்தை வாங்கி விடலாம். அந்த கையொப்பத்தை கூட அப்பாவுக்கு அம்மா தான் போடுவதற்கு சொல்லிக் கொடுத்தார். அப்பாவின் கவனமெல்லாம் எங்கே இருக்கும் என்றால் கையொப்பம் போடுவதில் இருக்கிற மகிழ்ச்சியில் இருக்கும். நமக்கு பெயரை கையெழுத்தாக போட தெரியும் என்கிற மகிழ்ச்சியில இருக்கும். அவருடைய அப்பாவை பற்றி சொல்லி இருக்கிற எப்படி நம் மனிதர்கள், நம் அப்பன்கள், நம் பாட்டன்கள் எப்படி வெகுடியர்களாக அப்பாவிகளாக இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு செய்தி. அவர் கம்யூனிசம் எல்லாம் பேசுவார். இங்கே இருக்கிற தோழர்கள், நீங்கள் கோபித்துக் கொள்ளக்கூடாது, அவருக்கு கம்யூனிசம் தெரியாது. கம்யூனிசம் எல்லாம் பேசுவார். ஏனென்றால் அங்கே இருக்கிற சிலரை பார்த்து படித்தவர்கள் அவர்கள் கம்யூனிஸ்ட், எனவே நானும் கம்யூனிஸ்ட் என்று சொல்லுவார். ஒரு வரியை அவர் எழுதியிருக்கிறார். உண்மையாகவே படிக்கிற போது என்னை மறந்து அந்த வரியை படித்த நேரத்தில் நான் சிரித்தேன். அவர் என்ன எழுதியிருக்கிறார் என்றால், என் அப்பா மாரியம்மன் கோயில் திருவிழா ஊர்வலத்தில் நடக்கிற போதும் மேதின ஊர்வலத்தில் நடக்கிற போதும் ஒரே மாதிரி கம்பீரமாக முன்வரிசையில நடப்பார். மாரியம்மன் கோயிலுக்கு அதே நடைதான், மேதினத்துக்கும் அதே நடைதான். தன் பெயருக்கு பின்னால் சாதி பட்டத்தை போட்டுக் கொள்ளுவார். என்ன என்றால், இந்த நிமிடம் வரையில் நான் நெருங்கி பழகுகிற குமரன்தாஸ் என்ன ஜாதி என்று எனக்கு தெரியாது. அதுதான் இந்த நிமிடம் வரையில எனக்கு தெரியாது. அவர் சாதி பட்டம் போட்டுக் கொள்ளுகிறார் என்றால் பட்டம் போட்டுக் கொள்ளுகிற மாதிரி ஒரு சாதியாக அது இருக்கும் என்று கருதுகிறோம். சாதி இருக்கிறதே இந்த புத்தகம் முழுவதிலையும் எழுதியிருக்கிறார். சாதியத்தின் எதிரிதான் அண்ணல் அம்பேத்கர். பெரியாருக்கு அம்பேத்கருக்குமான அடிப்படை ஒற்றுமை என்ன? சாதி எதிர்ப்பு தான். சாதியை நீங்கள் அவ்வளவு எளிதாக இந்த நாட்டிலிருந்து அகற்றிவிட முடியாது. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லுகிறேன். நாம் உணவகத்துக்கு போகிறோம். உணவகத்துக்கு போகிற போது அங்கே சமைக்கிறவர் என்ன ஜாதி என்று யாராவது கேட்கிறானா? யார் சாதி என்று தெரியாது. ஆனால் வீட்டுக்குள் வேலைக்கு சேர்க்கிற போது அவன் என்ன ஜாதி என்று கேட்கிறான். பேருந்திலே போகிற போது பேருந்தை ஓட்டுகிறவன், அதை விட ரயிலில் விமானத்தில் போகிற போது அந்த விமானத்தை ஓட்டுகிற பைலட்டினுடைய ஜாதி என்ன என்று எவனாவது கேட்கிறானா? இடம் கிடைத்தால் போதும். ஆனால் நான் சொந்த கார் வைத்திருக்கிறேன் என்றால் என்னுடைய ஓட்டுநர் எந்த ஜாதி என்பதில் நம்ம கவனமாக இருக்கிறான். இன்னொரு வேடிக்கையான செய்தியை சொல்லட்டுமா? தேர்தல் நேரத்தில் வீட்டுக்கு கொண்டு வந்து பணம் கொடுக்கிறார்கள். வாங்கி கொள்ளுகிற போது பணம் கொடுத்தவன் எந்த ஜாதி என்று எவனும் பார்க்கவில்லை. ஆனால் ஓட்டு போடும் போது அவன் நம்ம ஜாதிக்காரனாகிறான். பணம் வாங்கும் போது உன் ஜாதிக்காரன் தானே வாங்கியிருக்கணும். நீ பணம் வாங்கும் போது அவன் ஜாதி என்ன என்று கேட்காதவர்கள் ஓட்டு போடும் போது அவன் நம்ம ஜாதி ஆளுக்கு ஓட்டு போடு என்று சொல்லுகிற மாதிரி இந்த ஜாதி என்பது மிக அழுத்தமாய் ஊன்றி கிடக்கிறது. அதனுடைய விளைவுதான் அப்பாவுக்கு எது பெருமையாக இருந்தது? அவர் படிக்கவில்லையே என்கிற அந்த கவலை அவருக்கு இல்லை. இந்த சமூகம் அதை கொடுக்கவில்லை. சாதி பட்டத்தை கொடுத்து அதை சரி செய்கிறது. நீ சாதி பட்டத்தை போட்டுக் கொள்வதால் நீ ஒரு பெரிய மனிதனாக ஆகிவிடுவாய் என்று சொல்லிக் கொடுக்கிறது. இந்த சமூகத்தின் விளைபொருள் தான். குமரன்தாசினுடைய அப்பா என்பது ஒரு குறியீடு, சுபவீர பாண்டியனின் அப்பா என்பது ஒரு குறியீடு. என் அப்பா ஒரு விதிவிலக்கு. என் அப்பா விதிவிலக்கு. அவர் சொன்னது போல, அவர் சொன்னது உண்மையாக பல நேரங்களிலே நான் என் அப்பாவின் குணங்களை அருகிலே இருந்து நான் பார்த்திருக்கிறேன். என் மனைவி சொல்லுவார், வர வர உங்களுக்கு அப்படியே உங்க அப்பா குணம் வந்து சேருதுன்னு. அது ஒரு விதத்தில் பெருமைக்குரியது தான். நான் மிக பெருமைக்குரியதாகத்தான் கருதுகிறேன். கட்சிக்காரர்கள் கூட்டம்னா அப்பா கையில பணமே இருக்காது. அப்பா கையில பணம் இல்லைன்னா எங்க அம்மா சொல்லுவாங்க, அதைத்தான் கண்மணி ரொம்ப அழகா விவரிச்சு சொன்னாங்க. அவர்கிட்ட பணம் இல்லைங்கிறீங்கள, இப்போ ஒரு 10 ரூபாயை சட்ட பையில வை. 10 ரூபா அப்ப பெரிய பணம். 10 ரூபாயை பையில வை, சாயந்தரம் வரும்போது இருக்கான்னு பாரு. இருக்காது, கண்டிப்பா இருக்காது. ஏனென்றா, அதாவது ஒரு மிகப்பெரிய பேச்சாளர் அன்றைக்கு இரவு கூட்டம் முடிந்து வீட்டில தூங்குகிறார். தூங்குகிற போது இந்த காரைக்குடி பகுதியில இருக்கிற மெத்தைகள் மெத்தென்று இருக்கும். அவர் சொல்லுகிறார், சுபையா இந்த மெத்தை ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்த நாள் ரயிலுக்கு போகிற போது இந்த மெத்தையை பார்சல் பண்ணி அவர் கொண்டு போய் ரயில்ல ஏத்திட்டாரு. என்ன சுபையா இதுன்னு கேட்டார். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இல்ல, வீட்டில் இருக்க பணத்தை கொடுத்துருவாரு. அப்போ அப்பாவிடம் நான் கேட்ட ஒரு கேள்வியும் அவர் சொன்ன விடையும் இப்போதும் எனக்கு நினைவு இருக்கிறது. அப்பா, இப்படி வீட்டில் இருக்க பணம் இதெல்லாம் கொண்டு போய் கொடுக்கறது தப்பு தானே, அவ்வளவுதான் எனக்கு அன்றைக்கு புரிதல். அதற்கு என் அப்பா சொன்னார், டேய், உங்க அம்மாவும் பாட்டியும் ஏகப்பட்ட பணத்தை சும்மா பூட்டி வச்சிருக்காங்க, பயனற்றது, எவனுக்காவது தேவைப்படுறவனுக்கு போகட்டும்னு சொன்னார். அவருக்கு அப்படி அவர் ஒரு பெரிய கம்யூனிஸ்ட் அல்ல.
மார்க்சையும் லெனினையும் படித்தவர் அல்ல. ஆனால் மார்க்சும் லெனினும் அவர் அறியாமலேயே அவருக்குள் பதிந்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு ஐயா பெரியார் தான் காரணம். ஏனென்றால் மார்க்சியம் படித்த ஒருவனுக்கு அதன் மூலமாக பெரியாரை அறிந்திருக்க முடியும். பெரியாரை படிக்கிற ஒருவன் அவர் மூலமாக அம்பேத்கரை அறிந்திருக்க முடியும். அம்பேத்கரை படிக்கிற ஒருவன் அவன் மூலமாக மார்க்சை படித்திருக்க முடியும். இந்த 3 பேரும் சுற்றி சுற்றி ஒன்றாக கைகோத்துத்தான் நிற்பார்கள். இந்த பெரியாரும் மார்க்சும் அம்பேத்கரும் தான் நாம் பின்பற்ற வேண்டிய முன் அடையாளங்கள் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். நண்பர்களே, இந்த இடத்தில் அந்த புத்தகத்தினுடைய அடுத்த பகுதிக்கு வருகிறேன். நான் அந்த புத்தகத்தில் இருக்கிற ஒவ்வொரு கட்டுரை பற்றியும் சொல்லவில்லை. நிறைய சுவையான பகுதிகள் நிறைய இருக்கின்றன. திரைப்படங்களை கூட இப்படி பார்க்க முடியுமா என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனால் நான் அதை விட்டுவிட்டு அதனுடைய மைய பொருளாக இருக்கிற ஒரு இடத்திற்கு நான் போகிறேன். அச்சப்பட்டு நேரத்தை பார்த்து கொண்டுதான் நான் பேசுகிறேன். ஆனால் எனக்கு இதை நிறுத்துவதற்கு மனமில்லை, சொல்ல வேண்டும். 3 விதமான அரசியலை அவர் எடுத்து காட்டுகிறார். இதுதான் அந்த புத்தகத்தின் மையம். ஒன்று எதிர் அரசியல், இன்னொன்று அரவணைப்பு அரசியல், மூன்றாவது வெறுப்பு அரசியல். அரவணைப்பு அரசியல் என்பது அவர் ஆங்கிலத்திலிருந்து ஒரு சொல்லை மொழிபெயர்க்கிறார், இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ். எங்கே இருக்க வேண்டும்? எதிர் அரசியல் பிழையானது அல்ல, இருக்கத்தான் செய்யும். எனக்கு ஒரு கருத்து இருக்கிறது, அதற்கு எதிரான கருத்து இன்னொரு பக்கத்தில் இருக்கிறது என்றால் அவருக்கும் நமக்கும் எதிரான அரசியல் இருக்கலாம். கவனத்தில் வையுங்கள், அப்போது கூட அது எதிர் அரசியலே தவிர பகை அரசியல் இல்லை. நமக்கு யாரோடும் பகை இல்லை, பகை கொள்ள வேண்டிய தேவையில்லை. எனக்கே கோபம் வந்து ஒரே ஒரு மனிதனை பற்றி மிக கடுமையாக ஒரு கூட்டத்தில் பேசினேன். அதுதான் முதல், அதுதான் கடைசி. காரணம், அந்த பொய்களை என்னால் தாங்க முடியவில்லை, அந்த அவதூறுகளை தாங்க முடியவில்லை. ஒரு ஆள் சொல்லுகிறான், நான் கையெழுத்து போட்டு கொடுத்தா அந்த நாட்டில் விசா கொடுத்துருவாங்க, குடியுறு. என்ன பைத்தியம் அவனுக்கு? எனக்கு உண்மையாகவே இவன் ஒரு நல்ல புத்தியோடு மனநிலையோடு இருக்கிறவர்கள் அப்படி பேச மாட்டார்கள். கலைஞரை பற்றி பேசுகிற போது எனக்கு வந்த கோபத்தின் வெளிப்பாடு. மற்றபடி நமக்கு பகை அரசியல் இல்லை, எதிர் அரசியல் உண்டு. அது என்ன? மனிதர்கள் பிறப்பால் உயர்வும் தாழ்வும் உடையவர்கள் என்று சொன்னால் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்கிற நம் அரசியலை எடுத்து சொல்லுவோம். அது எதிர் அரசியல். அரவணைப்பு அரசியல் தான் நமக்கு தேவை. அது இல்லாமல் போய்விட்டது. மார்க்சியத்துக்கும் அம்பேத்கரியத்துக்கும் பெரியாரியத்திற்கும் பெண்ணியத்திற்கும் என்ன பெரிய வேறுபாடு? எதற்கு முன்னுரிமை என்பதிலே தானே, எதற்கு முன்னுரிமை என்பதிலே தானே வேறுபாடு. சம உரிமையா, சம உடைமையா, பாலின சமத்துவமா, அல்லது தீண்டாமை ஒழிப்பா? இவை 4ம் ஒன்றுக்கொன்று முரண்பட்டது அல்ல. பாலின சமத்துவத்தை எதிர்க்கிறவன் எப்படி ஒரு பெரியாரிஸ்டாக ஒரு மார்க்சிஸ்டாக இருக்க முடியும்? தீண்டாமையை ஆதரிக்கிறவன் எப்படி ஒரு அம்பேத்கரையும் பெரியாரையும் மார்க்சையும் ஆதரிக்க முடியும்? எனவே இவை 4ம் ஒத்திசைந்த கோட்பாடுகள் தான். ஆனால் என்ன சிக்கல் நேர்ந்து விடக்கூடாது? 4 பேரும் ஒரே இடத்திலே தான் இருக்க வேண்டும் என்றும் சொல்லக்கூடாது, 4 பேரும் மோதிக்கொள்ள வேண்டும் என்றும் சொல்லக்கூடாது. ஒரே இடத்தில் ஏன் இருக்கக்கூடாது? எதற்காக எல்லோரும் கருப்பு சட்டைகளாக ஆகிவிடக்கூடாது? அதற்கான காரணத்தை நான் சொல்லுகிறேன். மார்க்சிஸ்டுகளாக, அம்பேத்கரிஸ்டுகள் அப்படி, பெரியாரிஸ்டுகள் இப்படி, பெண் விடுதலைக்காக போராடுகிறவர்கள் அதே நிலையிலே ஏன் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன் என்றால், இங்கே ஒரு மேஜை இருக்கிறது. இந்த மேஜையை உயர்த்துவதுதான் நமக்கு நோக்கம். இந்த மேஜை ஒரு சமூகம் என்று நீங்கள் வைத்துக் கொண்டால், இந்த சமூகத்தை உயர்த்துவதற்கு 4 பேரும் 4 மூலையிலே இருந்தால்தான் மேஜையை உயர்த்துவது எளிதாக இருக்கும். 4 பேரும் ஒரே மூலையிலே நின்றால் அதை உயர்த்தவே முடியாது. 4 பேரும் இதே மூலையிலே நின்று கொண்டு எவ்வளவு வேண்டுமானாலும் முயற்சித்து பாருங்கள், இந்த மேசையை மேலே உயர்த்தவே முடியாது. எனவே நமக்குள் தேவையானது ஒரு அரவணைப்பு அரசியல், ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ். எதிர் அரசியல் இல்லை. மிக திட்டமிட்டு எதிர் அரசியல் இங்கே உருவாக்கப்படுகிறது. ஒரு கம்யூனிஸ்டும் ஒரு பெரியாரிஸ்டும் எதிரிகளாக அவரே சொல்லுகிறார். ஒரு கட்டம் வரையில் பெரியார் என்பதே கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கு கெட்ட வார்த்தையாக இருந்தது. அதே போல மார்க்சை எதிர்த்து இந்த பக்கத்திலே இருந்து எழுதியவர்கள் உண்டு. முதல் கட்டுரையே மிக துணிச்சலாக அவர் சொல்லி இருக்கிற காரியம், ஒருவர் பெரியாரிஸ்டாக இருப்பார், கடவுள் இல்லை என்பதில் உறுதியாக இருப்பார், ஆனால் ஜாதி பக்கத்திலே கொஞ்சம் சாய்வு இருக்கும். இவர் மார்க்சிஸ்டாக இருப்பார், வர்க்க போராட்டத்திலே உறுதியாக இருப்பார், திருமண அழைப்பிலே கொஞ்சம் பிள்ளையார் படத்தை போட்டுக் கொள்வார். இது இருக்கிறது. இதையும் தாண்டித்தான் நாம் ஒரே இடத்திலே ஒரே கோட்பாட்டிலே தான் இருக்கிறோம். வேறு வேறு நிலையிலே நின்று ஒரே செய்தியை சொல்லுகிறோம். அதுதான் சமூகத்துக்கு தேவையானது. ஆகையினாலே தான் எங்கோ ஒரு வீட்டிலே
பெரிய கருணாநிதி என்றும் ஒரு மார்க்சிஸ்டினுடைய வீட்டிலே பெயர் இருக்கலாம், எங்கள் மகன் பெயர் லெனின் தான், எனவே லெனினாகவும் இருக்கலாம், அவன் கலைஞராகவும் அண்ணாவாகவும் அண்ணாதுரையாகவும் இருக்கலாம். இது அரவணைப்பு அரசியல். ஆனால் இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இந்த புத்தகம் ஒரு விதத்தில் இன்றைக்கு மிக தேவையான அரசியலை முன்வைக்கிற புத்தகம். அவர் சொல்லுவது போல 1.5 பக்கங்களில் 2 பக்கங்களில் எழுதப்பட்ட கட்டுரைகள், சில இடங்களில் இன்றைக்கு அரசடிலன் பிறந்த நாள் அவரை பற்றி வாழ்த்து எழுதியிருக்கிறார். இன்னொரு பக்கத்திலே சமதர்ம விலாஸ் என்ற தலைப்பு இருக்கிறது. அது என்னடா சமதர்ம விலாஸ் என்று பார்த்தேன், அப்பாவின் நினைவு நாளில் அப்பாவை பற்றி எழுதியிருக்கிறார். எல்லாவற்றையும் தாண்டி இன்றைக்கு காலையில நான் என் மனைவி இடத்திலே நான் எடுத்து காட்டினேன். இந்த புத்தகத்தை நான் காலையில இருந்து படித்துக் கொண்டிருக்கிறேன், இப்போதுதான் கவனிக்கிறேன். உள்ளே பக்கங்களை படித்துக் கொண்டிருக்கிறேன். பாமரனினுடைய கட்டுரையை, அவருடைய முன்னுரையை எல்லாம் படித்து விட்டேன். முதலில் ஒரு 4 வரிகள் 3வது பக்கத்திலே போட்டிருக்கிறார். நான் அதை படிக்கவில்லை. இன்றைக்கு காலையிலே பார்க்கிற போதுதான் அந்த 4 வரிகள் என்ன என்றால், மனிதத்துவத்தையும் திராவிடத்தையும் எப்போதும் இணைத்து வாழ்ந்து காட்டியிருக்கும் எங்கள் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்களுக்கு இந்த நூல் என்று போட்டிருக்கிறார். ஓ, எனக்கேவா என்று பிறகுதான் நான் அறிந்தேன். ஏனென்றால் நண்பர்களே, நான் அவருக்கு ஒரு புத்தகத்திலே முன்னுரை எழுதுகிற போதும் எழுதியிருந்தேன், அது ஒன்றும் பொய் இல்லை. குமரன்தாஸ் என் நண்பர், குமரன்தாஸ் என் பேரவை உறுப்பினர், குமரன்தாஸ் மிக நெருக்கமான தோழர், சில நேரங்களில் குமரன்தாஸ் என் ஆசிரியர் என்று எழுதியிருந்தேன். பொய் இல்லை. எந்த ஒரு வரியையும் பாராட்டுவதற்காக எப்போதும் நான் எழுதுவதில்லை. ஒரு நாளும் யாரையும் பாராட்ட வேண்டும் என்பதற்காக நான் எழுதுவதில்லை. நான் அவரிடத்திலே இருந்தும் கற்றுக்கொண்டிருக்கிறேன் என்பதற்காக சொல்லுகிறேன். இந்த புத்தகத்திலும் எதை கற்றுக்கொள்ள வேண்டும், அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த அரசியல் எப்படி பிரிந்திருக்க வேண்டும், ஆனால் எப்படி பிரிக்க முயற்சிக்கிறார்கள், இதுதான் அதனுடைய உள்ளடக்கமான மிகப்பெரிய செய்தி. திராவிட இயக்கம் என்ன செய்தது என்றால், பார்ப்பனர் அல்லாதார். உண்மையாக தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக 2வது இடத்தில் இருந்த இயக்கம் பொது உடைமை இயக்கம் தானே, பொது உடைமை கட்சி தானே. இப்போதும் நான் சொல்லுகிறேன், யாராவது பொது உடைமை கட்சிக்கு அடிந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் என்னால் பொறுக்க முடியாத கோபம் வரும். பொது உடைமையை ஒரு நாளும், மார்க்சின் கோட்பாட்டை உலகம் ஒரு நாளும் அழிக்க முடியாது. உலகம் உள்ளவரை, மனிதர்கள் உள்ளவரை, சமத்துவ கோட்பாடு உள்ளவரை அது நிலைக்கும். சமத்துவம், சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்று சொல்லிக் கொடுத்த அம்பேத்கரை எவனால் வென்றுவிட முடியும்? நேற்றைக்கு நான் BHEL அந்த நிறுவனத்தில் பேசுகிற போது டாக்டர் ராஜவர்த்தன் என்று ஒருவர் நான் உள்ளே நுழைகிற போது பேசிக் கொண்டிருந்தார். அவர் புற்றுநோய்க்கான அறுவை சிகிச்சை மருத்துவர், ஒரு பெரிய துறையே வேறு. அவர் சொல்லிக் கொண்டிருந்த அந்த எடுத்துக்காட்டு ஓமை, பிள்ளைகள் அமர்ந்திருந்தார்கள். இதை விட எளிதாக இந்த 3ஐயும் விளக்க முடியாது என்று கருதினேன். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ன வேறுபாடு என்று அவர் எழுதி காட்டினார். வேறொன்றும் இல்லை. ஒரு அம்மா, 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அங்கே ஒரு 12 இட்லி வைத்திருக்கிறார். அந்த அம்மா யார் வேண்டுமானாலும் எவ்வளவு வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னால் அது சுதந்திரம். இல்லை, ஆளுக்கு 4 இட்லி தான் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது சமத்துவம். எத்தனை இட்லி என்பது பிரச்சனை இல்லை, யாருக்கு பசிக்கிறதோ அவனுக்கு மற்றவன் விட்டுக் கொடுங்கள் என்று சொல்லுவது சகோதரத்துவம். நீங்கள் சுதந்திரத்தை, சமத்துவத்தை சட்டத்தால் கொண்டு வர முடியும். சகோதரத்துவம் நம் நெஞ்சிலிருந்து பிறக்க வேண்டும். அது நெஞ்சின் ஈரம் உள்ளவர்களால் தான் முடியும். எண்ணி பாருங்கள், இன்றைக்கு நமக்கு உடல் நலம் இல்லை, அவர் இருக்கிறாரா போய்விட்டாரா என்று தெரியவில்லை. மருத்துவரிடத்திலே போனால் மருத்துவர் ஸ்டெத்தாஸ்கோப் என்கிற ஒரு கருவியை வைத்து தொட்டு பார்க்கிறார். நாடி துடிக்கிறது, இதயம் துடிக்கிறது என்றால் அவன் உயிரோடு இருக்கிறான் என்று பொருள். இதயம் துடிக்கவில்லை என்றால் அவன் உயிரோடு இல்லை என்று பொருள். ஆனால் வள்ளுவர் என்கிற மருத்துவர் வைத்திருக்கிற ஸ்டெத்தாஸ்கோப் வேற மாதிரி. வள்ளுவர் சொல்லுகிறார், அன்பின் வழி அது உயர்நிலை. யாருக்கு அன்பு இருக்கிறதோ அவருடைய கருவியிலே பார்க்கிறார். அன்பு இருந்தால் இவன் உயிரோடு இருக்கிறான், அன்பு இல்லாதவன் செத்து போய்விட்டான் என்று பொருள். அன்பின் வழி அது உயிர்நிலை என்கிற அந்த வரி சாதாரணமான வரி இல்லை. ஒரு மனிதனினுடைய உயிரே, அவனுடைய வாழ்க்கையே அன்பிலே தான் சார்ந்திருக்கிறது. அன்பில்லாதவர்கள் என்ன? 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கட்டுமே. இந்த மேடையிலே சிதம்பரம் அவர்களும் என்னுடைய நண்பர் வெங்கட்ராமன் இங்கே வந்திருக்கிறார். நான், அவர், இவர் எல்லோரும் 60 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒன்றாக படித்தவர்கள். 60 ஆண்டுகளுக்கு பிறகும் ஒரு நட்பு மிச்சப்பட்டிருக்கிறது. கருத்திலே எனக்கும் வெங்கட்ராமனுக்கும் வேறுபாடு இருக்கலாம், ஆனால் அன்பிலும் பாசத்திலும் இந்த நிமிடம் வரைக்கும் எங்களுக்குள்ளே மாறுபாடு வந்ததே இல்லை.
அதுதான் இந்த வாழ்க்கை. அப்படி வாழ பழகி கொள்ளாதவர்கள் எந்த அரசியலில் இருந்தால் என்ன, எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தால் என்ன. அண்ணன் கல்லல் அசுவன் அவர்கள் ஒரு படத்தை கொடுத்து விட்டார். அந்த படத்தை நான் பார்க்கிறேன். அவர் ஒரு சின்ன பையனாக நின்று பேசிக் கொண்டிருக்கிறார். மேடையிலே உட்கார்ந்திருப்பது யார் என்று பார்த்தால் என் அப்பா காரைக்குடி ராமசுப்பையா உட்கார்ந்திருக்கிறார். என்ன வியப்பு தெரியுமா? அந்த படம் எடுத்து எத்தனையோ ஆண்டுகளாகி இருக்கலாம், இன்னமும் அவர் வைத்துக் கொண்டிருக்கிறாரே, அது இந்த கொள்கையின் மீதும் இந்த அன்பின் மீதும் கொண்டிருக்கிற பற்றுதல் தான். அந்த படத்தை காட்டி அவர் யாரிடத்துல என்ன சாதித்துக் கொள்ள முடியும்? நான் தம்பி உதயநிதியோடு ஒரு படம் எடுத்து அதை வீட்டிலே மாட்டி வைத்தால் வருகிறவன் கொஞ்சம் பயப்படுகிறான். ஆனால் என் அப்பாவோடு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் எடுத்த படம் அவருக்கு எந்த விதத்திலே உதவ போகிறது? அது உதவுவதற்காக அல்ல, பெருமைக்காக அல்ல, அது அந்த கொண்ட கொள்கைக்காக, அதன் மீது கொண்ட பாசத்துக்காக. எனவே இந்த கொள்கையை நாம் கொள்கையாக பார்த்தால், அவர் சொன்னது போல திராவிட இயக்கம் எப்படி பிரித்தது? பார்ப்பனர் அல்லாதார், 2 பிரிவு தான். அதுவும் கூட பெரியார் திரும்ப சொல்லி இருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு இடத்தை நான் சொல்லுகிறேன். 1962 ஜனவரி 1ஆம் தேதி ஐயா பெரியார் அவர்கள் எழுதியிருக்கிற கட்டுரையில் சொல்லுகிறார், எப்போது பார்த்தாலும் பார்ப்பனர்களை பிரிக்க வேண்டும் என்கிறீர்களே, பிரித்து சொல்லுகிற காரணத்தால் நான் அவர்களை அழிக்க வேண்டும் என்று ஒரு நாளும் நினைக்கவில்லை. அவர்களும் நம்மோடு சகோதரர்களாக வந்துவிட்டால் அவர்களும் நம் சகோதரர்கள் தான், நமக்கு அவர்கள் மீது பகை இல்லை என்பதுதான். அதை குமரன்தாஸ் எழுதியிருக்கிறார். இதுதானடா எங்கள் திராவிட இயக்கத்தின் கோட்பாடு. யார் மீதும் எங்களுக்கு பகை இல்லை, எங்களை அழித்து விட வேண்டும் என்று சிலர் நினைக்கிறானே. எனவே இந்த பார்ப்பனர் அல்லாதார் என்கிற இயற்கையான முரண்பாட்டை மாற்றி இந்து அல்லாதார், முஸ்லிமா அவனை அடி. உத்தரப்பிரதேசத்திலே நேற்றைக்கு நீங்கள் காணொளியில பார்த்திருப்பீர்களே, அந்த ஊரை சேர்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒவ்வொரு கடையாக வைக்கிறார். அந்த கடைகளிலே ஒரு கொடியை நாட்டுகிறார். நீ இஸ்லாமியனா, உன் கொடியை வைத்துக்கொள். நீ இந்துவா, நீ இந்த இந்துக்களினுடைய கொடியை வைத்துக்கொள். நான் கேட்கிறேன், அவன் இந்துவும் அல்ல, இஸ்லாமியும் அல்ல, அவன் கடலை வியாபாரி. அவன் நாளைய சோற்றுக்கு வழி இல்லாதவன். வடநாட்டானுக்கும் நமக்கும் எந்த விதமான பகையும் இல்லை நண்பர்களே. நான் உண்மையாக சொல்லுகிறேன், அங்கே இருக்கிற ஏழைகள் மீது நமக்கு எப்போதும் பரிவு உண்டு. நமக்கும் அவனுக்கும் என்ன வேறுபாடு? எனக்கு பழைய அரிசி, அவனுக்கு கெட்டுப்போன கோதுமை. நான் பழைய வேட்டி, அவன் பழைய பைஜாமா. 2 பேருக்கும் சாப்பாட்டுக்கு இல்லை. 2 பேரும் உண்மையாக இருந்தால் அவன் எனக்கு சகோதரன் தான். என் தோள் மீது ஏறி அமர முயற்சிக்கும் போது மட்டும்தான் அவன் எனக்கு எதிரி. யார் என் தோள் மீது ஏறி அமர முயற்சிக்கிறானோ அப்போது மட்டும்தான் எதிரி. ஆனால் இவர்கள் பார்ப்பனர் அல்லாதார் என்பதை இந்து அல்லாதார். இன்னொரு பக்கத்திலே பார்த்தால் தமிழர் அல்லாதார். நீ தெலுங்கு பேசுகிறாய், தெலுங்கு பேசுகிறவர்கள் தமிழுக்கு செய்த அத்தனை கொடையையும் நீங்கள் புறக்கணித்து விடுவீர்களா? கவிஞர் சுரதாவை விட மிகச்சிறந்த கவிஞன் உண்டா? நண்பர்களே, வாழ்விலே எப்படி நீங்கள் தலை உயர்ந்து நிற்க வேண்டும், எப்படி நிமிர்ந்து நிற்க வேண்டும்? அதற்கு சுரதா சொன்ன ஓமையை விட மிக எளிதான ஓமையை நீ எவனும் சொல்ல முடியாது. வாழ்வில் நடுவிரல் போல் தலை தூக்கு. நீங்கள் கையை விரித்து பாருங்கள், எல்லா விரல்களையும் விட நடுவிரல் தான் உயரமாக இருக்கும். வாழ்வில் நடுவிரல் போல் தலை தூக்கு. இது எல்லோருக்கும் புரியும், கையில்லாதவனை தவிர. விரல்கள் இருக்கிற அத்தனை பேருக்கு இந்த உவமை புரியும். அவள் குனிந்து கொண்டாள், எப்படி புழிந்தது ஒரு சேலை என குனிந்து கொண்டாள்னு சுரதா எழுதுவார். குனிந்து கொள்ள வேண்டாம் என்பது வேறு கோட்பாடு. ஆனால் அதற்கு உவமை சொல்லுகிற போது இத்தனை அழகாக சொன்ன சுரதா அவருக்கு தாய்மொழி தெலுங்குதான். எத்தனையோ பேர் தமிழ் இலக்கியத்திலும் இருக்கிறவர்கள் இவர்கள் தமிழர் அல்லாதார் என்று பிரிக்கிறார்கள். இதை விட கொடுமை என்ன தெரியுமா? தலித் அல்லாதார் என்று பிரிக்கிறார்கள். அப்படி பிரித்து இவர்களை சுக்கு நூறாக பிரித்து எரிந்து விட்டார். யார் அந்த இடத்துல வருவார்கள்? அதனால் தான் மிக கவனமாக இன்றைக்கு திராவிடர் தமிழர் என்று பிரிக்கிறார்கள். அதை அவர் எழுதியிருக்கிறார், முழுக்க பல பக்கங்களிலே எழுதியிருக்கிறார். திராவிடருக்கும் தமிழருக்கும் எப்போதும் அரவணைப்பு அரசியல் தான் உண்டு, இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் தான். காரணம், அந்த தமிழ் தேசிய உணர்ச்சி, தமிழ் உணர்ச்சியின் கருப்பையே திராவிடம் தான் என்பதை யாரும் மறுக்க முடியாது. எனக்குள் இந்த தமிழ் உணர்ச்சி ஊட்டியது யார்? எனக்குள் இந்த சமத்துவத்தை, மொழி உணர்ச்சியை, பாரதிதாசன் பாடல்களை, சங்க இலக்கியத்தின் அழகை, 3 சோழர், சேர சோழ பாண்டியர்களின் பெருமையை எல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்தது திராவிட இயக்க மேடைகள் தான். பல இடங்களிலே நான் சொல்லியிருக்கிறேன். காரைக்குடியில் நான் ஒரே ஒரு அழகப்பர் பல்கலைக்கழகத்தில் படித்தேன் என்று சொன்னால் அது பிழை. காரைக்குடியிலே பகல் நேரத்திலே அழகப்பர் கல்லூரியிலே படித்தேன், மாலை நேரம் காந்தி திடலில் திமுக கூட்டங்களில் படித்தேன் என்று குறிப்பிட்டிருக்கிறேன். அது உண்மை.
இந்த உணர்ச்சியை எனக்குள்ளே ஊட்டிய இயக்கம் திமுக கழகம்தான். இன்றைக்கு கலைஞரை பற்றி நாக்கில் நரம்பில்லாமல் பேசுகிறார்களே. நண்பர்களே, எண்ணி பாருங்கள். ஒருவர் காலையிலே தான் சொன்னார், அந்த சொலவடை சுவாரஸ்யமாக இருக்கிறது என்றால் விஷம் கூட சில நேரங்களில் சுவையாக இருக்கலாம். அதாவது காமராஜர் நம்மை எல்லாம் படிக்க வைத்தார், கருணாநிதி குடிக்க வைத்தார் என்று ஒருவன் இந்த நாட்டிலே பேசிக்கொண்டு அலைகிறானே, அவனே கலைஞரால் படித்தவன். எண்ணி பாருங்கள், கலைஞர் படிக்க வைக்கவில்லையா? ஒரு இரண்டு செய்திகளை சொல்லி நேரம் கருதி நான் முடித்து விடுகிறேன். நண்பர்களே, 1947 வரையில் ஆங்கிலேயர்கள் ஆண்ட காலத்தில் தமிழ்நாட்டில் இருந்த பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகளின் எண்ணிக்கை வெறும் 24. அன்றைக்கு தமிழ்நாடு என்றால் இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாடு அல்ல, அது மெட்ராஸ் பிரசிடென்சி. ஆந்திராவிலே கொஞ்சம் பகுதி, கர்நாடகத்திலே கொஞ்சம் பகுதி, ஒடிசாவில் இருக்கிற கஞ்சம் என்கிற மாவட்டத்தில் ஒரு பாதி, இவை அனைத்தையும் சேர்த்து தமிழ்நாடு முழுமைக்குமாக 24 கல்லூரிகள் மட்டுமே இருந்தன. 47 இருந்து 67 வரைக்கும் காங்கிரஸ் கட்சியினுடைய காலத்திலே 24 என்பது 67 கல்லூரிகளாக மாறியது, மறுக்கவில்லை. ஆனால் 67 அறிஞர் அண்ணா, பிறகு 69 கலைஞர், 75 எடுத்து பார்த்தால் நான் சொல்லுகிற புள்ளி விவரங்கள் எவ்வளவு? 47 வரைக்கும் அது வெறும் 24, 67க்கு வருகிற போது அது 68. ஆனால் திமுக ஆட்சியிலே 98 கல்லூரிகள் தமிழ்நாட்டிலே வந்தன என்றால் கலைஞர் படிக்க வைக்கவில்லை என்று யாராவது சொல்லுவாரா? கலைஞர் படிக்க வைத்தார். நண்பர்களே, அதில் சில செய்திகள் மிக திட்டமிட்டு கலைஞரை பற்றி அவதூறு பரப்புவதற்காகவே துக்ளக் என்ற பத்திரிகை தொடங்கப்பட்ட செய்தியை குறித்திருக்கிறார். 72 என்று குறித்திருக்கிறீர்கள், இல்லை 70. 1970 ஜனவரி 14 தான் அந்த இதழ் தொடங்கப்பட்டது. ஒரு வேடிக்கை தெரியுமா? அதே நாளில் தான் ஐயா பெரியார் உண்மை என்கிற இதழை தொடங்கினார். அதே 1970 ஜனவரி 14 உண்மை, துக்ளக் என்று 2 பத்திரிகை வந்தது. பெரியார் அட்டைப்படத்திலே புத்தரை போட்டார், அட்டைப்படத்திலே கழுதையை போட்டார். அவரவருக்கு எது பெரியதோ அதைத்தான் போட முடியும். பெரியாருக்கு புத்தர் பெரியவராக தெரிந்தார். எனவே எதற்காக குறிப்பிடுகிறேன் என்றால், இப்படி அந்த தொடர்ந்து திட்டமிட்டு திமுக கழகத்துக்கு எதிரான, கலைஞருக்கு எதிரான கல்லூரிகளை தொடங்கியது மட்டுமில்லை பெரியோர்களே. கலைஞர் எழுதுவார், நான் மழைக்கு கூட கல்லூரியில் ஒதுங்கியதில்லை. உண்மைதான். எழுத்தாளர் கி ராஜநாராயணன் சொல்லுவார், நான் மழைக்கு ஒதுங்கி இருக்கிறேன், ஆனால் அப்படி மழைக்கு ஒதுங்கி இருக்கிற நேரத்திலும் நான் பள்ளிக்கூடத்தை பார்க்கவில்லை, மழையைத்தான் பார்த்து கொண்டிருந்தேன். அதுதானே உளவியல். நாம் எந்த இடத்திலே எங்கே போய் ஒதுங்கினாலும் மழை எப்போது விடும் என்று தான் பார்ப்போம். கலைஞர் சொன்னார், நான் மழைக்கு கூட கல்லூரியிலே ஒதுங்கியதில்லை என்று சொன்ன கலைஞர் தான் கல்லூரிகளை விரிவுபடுத்தினார். சென்னை பல்கலைக்கழகமும் மதுரை காமராசர் பல்கலைக்கழகமும் மட்டுமே இருந்தது. கலைஞர் ஆட்சிக்கு பிறகுதான் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகம், கோவை பாரதியார் பல்கலைக்கழகம், நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம், இறுதியாக அவர் சேலத்திலே பெரியார் பல்கலைக்கழகம், இவை தாண்டி அண்ணா தொழில்நுட்ப பல்கலைக்கழகம், மருத்துவ பல்கலைக்கழகம், வேளாண்மை பல்கலைக்கழகம், இத்தனையும் கொடுத்தவர் எங்கள் தலைவர் என்கிற நன்றி உணர்ச்சியற்றவர். அவர் குடிக்க கற்றுக் கொடுத்தார் என்று சொல்லுகிறார்கள் என்பதற்கு சொல்லுகிறேன். இதை தாண்டி ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். 1971 கலைஞர் புதிதாக ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அதுதான் மாலை நேர கல்லூரி. வேலைக்கு போகிறவனும் படிக்கட்டுமே, மாலை நேர கல்லூரி இல்லை என்றால் இன்றைக்கு சுபவீரபாண்டியன் வெறும் பிஎஸ்சி பிசிக்ஸ் என்பதோடு தான் நின்றிருப்பேன். மாலை நேர கல்லூரி இருந்தது, திருமணமாயிற்று, குழந்தையும் பிறந்து விட்டது. ஆனாலும் மாலை நேரத்திலே பச்சையப்பன் கல்லூரியிலே படித்துத்தான் எம்ஏ பெற்று பிஹெச்டி பட்டம் பெற்று பிறகு கல்லூரியிலும் ஆசிரியன் ஆனேன் என்றார். என்னை கலைஞர் குடிக்க வைத்தார் என்று சொல்லுகிறவனுக்கு சொல்லுகிறேன், நீ குடித்தாய், நீ கும்மாளமிட்டாய், நீ வாழ்க்கையில் பொறுப்பற்று திரிந்தாய், நீ கண்ட பெண்களை கைவிட்டு விட்டு போனாய். கலைஞர் பொறுப்பில்லை. அந்த மனிதனே சொல்லுகிறான், நான் கல்லூரிக்கு போகிற போது ஒரு மொந்தை கள்ளை குடித்து விட்டு போவேன், அங்கே வந்திருக்கிற வருகை பதிவில் பொய்யாக பதிவு செய்து விட்டு வந்து பரோட்டா சாப்பிட்டு விட்டு சினிமா பார்த்து விட்டு வீட்டுக்கு போவேன் என்று சொல்லுகிறவனுக்கெல்லாம் கலைஞரை பற்றி பேசுகிற தகுதி எதுவும். உண்மையாய் சொல்லுகிறேன் நண்பர்களே, மாலை நேர கல்லூரி என்று வேலைக்கு போகிறவனும் படிப்பதற்கான கல்லூரி 73 என்ன செய்தார் தெரியுமா? அஞ்சல் வழி கல்லூரி. இன்றைக்கு அஞ்சல் வழியில பட்டம் பெறுகிறவர்கள் அத்தனை பேர் இருக்கிறோமே. மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்திலே தான் முதலில் தொடங்கிற்று. வேலைக்கு போகிறவனை படிக்க வைத்தார், அஞ்சல் வழியிலே படிக்க வைத்தார்.
இன்றைக்கு அந்த மாலை நேர கல்லூரி என்பதுதான் ஷிஃப்ட் என்று வந்துவிட்டது, இரண்டாவது ஷிஃப்ட் என்று. இப்போதெல்லாம் இரண்டாவது ஷிஃப்ட் 2 மணிக்கு தொடங்குகிறது. நான் மாலை நேர கல்லூரியில படிக்கிற போது 10 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் சென்னை பல்கலைக்கழகத்திலே தட்டச்சனாக வேலை பார்த்தேன். 5:10 அங்கே பேருந்து. பச்சையப்பன் கல்லூரியில வந்து இறங்குகிற போது 5:55. 6 மணியில இருந்து 9 மணி வரைக்கும் கல்லூரி. 9 மணிக்கு புறப்பட்டு திருவல்லிக்கேணிக்கு நான் போகிற போது 10:15 மணி. கண்மணி அம்மாவுக்கு நன்றி சொன்னாரே, இதற்கெல்லாம் சேர்த்து நான் நன்றி சொல்ல வேண்டும். காலையிலே புறப்பட்டு இரவு வரைக்கும் வந்தேன். அன்றைக்கு துன்பப்பட்டதால் இன்றைக்கு நன்றாக இருக்கிறோம். அன்றைக்கு சுமைகளை சுமந்ததால் இன்றைக்கு எனக்கான சுமைகளை சுமந்து கொள்ள எத்தனையோ பேர் முன் வருகிறார்கள். நான் என்னை பற்றி சொல்லவில்லை, தலைவர் கலைஞரை பற்றி சொல்லுகிறேன். அத்தனை பேரையும் படிக்க வைத்த அந்த மனிதன், அந்த திராவிட இயக்கம். இன்றைக்கும் இவர்களுக்கு என்ன கோபம்? யார் மீது கோபம்? பெரியார் மீதும் அம்பேத்கர் மீதும் மார்க்ஸ் மீதும் அல்ல, திமுக ஆட்சியை அகற்றிவிட வேண்டும், அவ்வளவுதான் ஒரே நோக்கம். இறுதியாய் சொல்லி விடைபெறுகிறேன். இன்னும் 100 பேரை அழைத்து வாருங்கள். இன்னும் திரைப்படத்தில் 300 கோடி சம்பளம் வாங்குகிறவனை அழைத்து வாருங்கள். உங்களால் திமுக கழகத்தையும் திமுக ஆட்சியையும் திராவிட இயக்கத்தையும் ஒரு நாளும் அசைக்க முடியாது. நன்றி, வணக்கம்.